அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, உருளைக்கிழங்க வச்சு நல்ல ஒரு காரசாரமான வறுவல் தான். டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இதுக்கு முதல்ல உருளைக்கிழங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசாக கட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் மீடியம் பீஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு அரை ஸ்பூன் கடுகு, பாருங்க கடுகு நல்லா வெடிக்குது. கடுகு வெடிச்சதுக்கப்புறம் அதுலேயே அரை ஸ்பூன் ஜீரகம். இந்த ஜீரகமும் எண்ணெயில் கொஞ்சம் நல்லா பொரியட்டும். ஜீரகம் பொரிஞ்ச உடனே ஒரு 10லேருந்து 12 பல்லு பூண்டை வந்து நான் தட்டி வச்சுருக்கேன். நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டை இப்போ எண்ணெயில் சேர்த்துடலாம். அடுப்பை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இந்த பூண்டை வந்து எண்ணெயிலே நல்லா வதக்கணும். அது எண்ணெயிலே நல்லா வதங்கி கொஞ்சம் கலர் மாறி வரணும், ப்ரௌன் கலர் மாதிரி மாறும் இல்லையா, அந்த ஸ்டேஜுக்கு வரணும். ஏன்னா இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரையில் இந்த பூண்டோட ஃப்ளேவர் தான் ஹைலைட்டு. 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை. எல்லாத்தையுமே இப்போ நான் வதக்குறேன். பார்த்தீங்களா, பூண்டு கொஞ்சம் கலர் மாதிரி வந்திருக்கு. பார்த்தீங்களா தெரியும், கொஞ்சம் ப்ரௌன் ராசியாக வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், அதோட கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு இப்போ ரெண்டையும் வதக்குறேன். எண்ணெய் ரொம்ப கம்மியாக ஊற்றிருக்கேன் போல், கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன்னா. ஏன்னா உருளைக்கிழங்கு வறுவலுக்கெலாம் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லா அது ரோஸ்ட் ஆகி வரும், இல்லைன்னா பேனோட ஒட்டிக்கும். நீங்கள் மிளகாப்பொடி சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்காதீங்க. ஒரு நிமிஷம் கிண்டி விட்ட உடனே கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க இதில் சேர்த்துருங்க. உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது உருளைக்கிழங்கு வந்து தண்ணியில் தான் கட் பண்ணி போட்டு வச்சுருப்போம் கருக்காமல் இருக்கிறக்காக. நீங்கள் அப்படியே தண்ணியிலேருந்து டைரெக்டாக அள்ளி பேனில் போடாதீங்க. அப்படி போட்டால் அதில் எப்படியும் கொஞ்சம் தண்ணி வந்துடும். நீங்கள் கட் பண்ண உருளைக்கிழங்க ஏதாவது ஒரு வடிகட்டியில் வடிகட்டியில் போட்டு நல்லா தண்ணி வடிய விட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் சேருங்க. ஏன்னா இதில் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். எல்லாத்தையும் நல்லா பிரட்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வைக்க போகிறேன் வேகிறதுக்கு. எண்ணெயிலே தான் இந்த உருளைக்கிழங்கு வேகணும். இப்போ மறுபடியும் நான் ஓப்பன் பண்ணி கிண்டி விடுறேன். நான் ஏற்கனவே ஒரு தடவை இடையில ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுட்டேன். ஏன்னா அந்த மாதிரி அப்பப்போ கிண்டி விட்டால் தான் எல்லா பக்கமும் உருளைக்கிழங்கு ஈவனாக வெந்து வரும். பாருங்கள், பார்க்கும் போது எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இப்போ உருளைக்கிழங்கு வெந்திருக்கான்னு நான் செக் பண்ணிக்கிறேன். எனக்கு உருளைக்கிழங்கு இன்னும் வேகலை, அதனால் திரும்ப ஒரு பரட்டி நான் இப்போ மூடி வைக்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் வெந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு மூடி போட்டுறேன். கொஞ்ச நேரம் ஆச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நல்லாவே வெந்து வந்துருச்சு. வெந்து நல்லா ரோஸ்ட் ஆகி உருளைக்கிழங்கு எப்படி தனித்தனியாக அழகாக உதிரியாக இருக்குது பாருங்கள். நம்ம போட்ட மசாலா பூண்டு எல்லாமே அந்த கிழங்கு மேலேயே ஒட்டி வந்துருச்சு பாருங்கள். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவி நல்லா ஒரு பிரட்டிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், ஒரு சூப்பரான நல்ல ஒரு காரசாரமான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் நீங்கள் சாப்பிடும்போது அந்த பூண்டோட ஃப்ளேவர் வந்து வேறு லெவலாக இருக்கும். அந்த ஃப்ளேவருக்காகவே நீங்கள் சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.